ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். முதலில் வாசகங்களை பார்த்து விடுவோம். முதல் வாசகம் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய உள்ள வசனங்கள். கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பும் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுதலும் இதிலே நமக்கு சொல்லப்படுகிறது. 2ஆம் வாசகம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். கடவுள் தம் திருமகன் இயேசுவிலே நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நம்மை அழைக்கிறார் என்பதை குறித்து அது நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகிறது. இன்றைய 3ஆம் வாசகம் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36 முதல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முடிய. அங்கே இயேசு மக்கள் மீது பரிவு கொள்வதையும் அவர்களை பெயர் சொல்லி சீடர்களை பெயர் சொல்லி அழைப்பதையும் அவர்களை பணிக்கு அனுப்புவதையும் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆக இன்றைய 3 வாசகங்களையும் சுருக்கமாக நாம் சொல்வது என்றால், இறைவனின் அன்பு நம்மை தேர்ந்தெடுக்கிறது, நம்மை மாற்றுகிறது, நம்மை நற்செய்தி பணியாற்ற அனுப்பி வைக்கிறது என்று நாம் சொல்லிவிடலாம். இன்றைய முதல் வாசகத்துக்கு நாம் வருவோம். முதல் வாசகம் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து அவர்கள் 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது பார்க்கிறீர்கள், ரபிதீம் எனப்படுகிற இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே தண்ணீர் பிரச்சனை. ஆண்டவர் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படச் செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். இவ்வாறே ஆண்டவரை அவர்கள் சோதித்து வாதாடி அவர்கள் அங்கே தண்ணீர் பெற்ற காரணத்தினால் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே உள்ளே நுழைந்த உடனே அனைத்தும் அவர்களுக்கு விடுதலையாக இல்லை. அமலேக்கியரோடு ஒரு போர் நடைபெறுகிறது. பிறகு பாலை நிலத்திலே அர்ச்சகராக வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசையினுடைய மாமனார் இத்ரோ, அவர்தான் அவருக்கு ஒரு குரு, அவர்தான் அவருக்கு ஒரு ஆலோசகர். அவரிடத்திலே அவர் போய் சந்திக்கிறார். அவரிடத்திலே சில ஆலோசனைகளை அவர் பெறுகிறார். இந்த மக்களை வழி நடத்துவதற்கு தேவையான சில அறிவுரைகளை நிச்சயமாக அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் வழிபட்ட கடவுளைத்தான் மோசேயும் வழிபடுகிறார். அந்த கடவுள் தான் பிற்காலத்திலே தன்னை மோசேக்கு அழகாக அவர் வெளிப்படுத்துவார். அதை தொடர்ந்து நாம் அங்கே பார்ப்பது, அவர் இந்த மக்களை வழிநடத்தி செல்வதற்கு நடுவர்களை, நீதி தலைவர்களை, நீதிபதிகளை அவர் நியமிக்கின்றார். குழுக்களாக அவர்களை பிரித்து நியமிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் சீனாய் மலை அருகே அவர்கள் தங்குகிறார்கள். புனித நாடுகளுக்கு இன்றைக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறவர்கள் இந்த கத்தரின் அம்மாள் மானஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அங்கிருந்துதான் அந்த சீனாய் மலை உச்சத்திற்கு மோசே சென்ற அந்த மலைக்கு நாம் ஏறி செல்லுதல் வேண்டும். நான் பல தடவை முயன்று கடைசியாக ஒரே ஒரு முறை மலை உச்சி வரை நான் சென்று வந்திருக்கிறேன். அது ஒரு பரவச அனுபவம். இந்த சொல்லுவாங்க இல்லையா, 7 மலையை கடந்து 7 கடலை கடந்து போகணும்னு சொல்லி, அவ்வளவு சிரமமான ஒரு பயணம். அந்த பயணம் ஏறக்குறைய பல மலைகளை கடந்து கடந்து மலை உச்சிக்கு அங்கே செல்ல வேண்டும். அங்கே ஏற்படுவது பரவச அனுபவம். ஒன்று மாலையில் சூரியன் அடைவதை அல்லது காலையில் சூரியன் உதயமாவதை அந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். அங்கே மோசே நினைவாக ஒரு அழகான சிற்றாலயம் கட்டி வைத்திருக்கிறார்கள். கிரீக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை குருக்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது விழாக்களிலோ அங்கு அவர்கள் திருப்பலிகளை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு மலையிலே எலியாவினுடைய ஒரு சிறிய சிற்றாலயம் இருக்கிறது. எலியாவும் அந்த இடத்திலே இறைவேண்டல் புரிந்தார் என்று நாம் அறிகின்றோம். ஆகவே அவர் நினைவாக அங்கே ஒரு சிற்றாலயமும் இருக்கிறது. மிகவும் புனிதமான இடம். மலை உச்சிக்கு சென்று கீழே இறங்குவது ஒரு பரவச அனுபவம். அந்த மலை உச்சிக்கு நம்முடைய மோசே சென்று விடுகின்றார். அவர் மலைக்கு கடவுளிடம் ஏறி சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த மலை உச்சிக்கு அவர் செல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது என்று சொல்லி அவர்களுக்கு சில செய்தியை சொல்லுகிறார். என்ன? நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள், அனுபவித்தீர்கள், நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
இந்த விடுதலை பயணம் நூல் ஒட்டுமொத்தமாகவே நமக்கு இந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் தேர்ந்து கொண்டதையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததையும் அவர்களோடு உடன்படிக்கை செய்ததையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த உடன்படிக்கை செய்ததை நினைப்பூட்டு இப்பொழுது செய்கிற ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்தேன், உங்களுக்காக எகிப்துக்கு என்ன செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். வார்த்தைகளை பாருங்கள். கழுகின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் நான் வந்து சேரச் செய்தேன். நீங்கள் என்ன செய்யணும்? என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். உலகமெல்லாம் எனக்கு சொந்தம், எல்லா மக்களும் என் மக்கள் தான். ஆனால் நீங்கள் என்னுடைய ஒரு சிறப்புக்குரியவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், என்னுடைய தனி சொத்து. நீங்கள் எனக்கு குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இதை நீ அவர்களுக்கு போய் சொல் என்று அவர் சொல்லுகிறார். இது பழைய தமிழ்ல சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பேரு, எவ்வளவு பெரிய ஒரு பேரின்பம் பாருங்கள். இவர்கள் யார்? இஸ்ரேல் மக்கள் இவர்கள் யார்? இவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பணத்திற்காகவா, அவருடைய பட்டங்களுக்காகவா, அவருடைய சாதனைகளுக்காகவா? ஒன்றுமே இல்லை. அவர்கள் வரலாற்றில் ஒன்றுமே இல்லை. ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அடிமைகள், கண்ணீரில் வாடுகிறவர்கள். அவர்கள் விடுக்கும் கண்ணீரை, அவர்கள் எழுப்பும் குரலை நான் கேட்டேன், அவர்களை மீட்க வந்திருக்கிறேன் சொல்லி விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஆண்டவர், நான் கழுகு சுமப்பதை போல உங்களை சுமந்து நான் இங்கே கூட்டி வந்திருக்கிறேன், இந்த உடன்படிக்கையில் நிலைத்து நில்லுங்கள் என்று மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். பழைய காலத்திலே 2 குழுக்கள், இந்த குழுக்களுடைய தலைவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள். பல காரணங்களுக்காக, வணிகத்திற்காக, உறவுக்காக, உரிமைக்காக, ஒருவர் பாதுகாப்புக்காக மேற்கொள்வார்கள். அப்படி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுகிற பொழுது பறவைகளையோ விலங்குகளையோ அவர்கள் வெட்டி அந்த இரத்தத்தை பலியிட்டு அதன் ஊடாக அந்த தலைவர்கள் கடந்து செல்வார்கள். அதன் பொருள் என்ன? இனி நாம் இந்த உறவில் நிலைத்திருப்போம், இது இரத்தம் சாட்சி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி யாராவது ஒருவர் இதை மீறினால் இந்த வெட்டப்பட்டு கிடக்கிற இந்த விலங்குகள், அந்த பறவையை போல நாமும் தண்டிக்கப்படுவோம், நாமும் வெட்டப்படுவோம் என்பதாகும். ஆகவே உடன்படிக்கை என்பது இரத்தத்தால் ஆகிற ஒன்றாகும். உடன்படிக்கை என்பது மீறக்கூடாத ஒன்றாகும். உடன்படிக்கை என்பது பைண்டிங், அது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாகும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, இந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு அவர் ஏற்படுத்துகிறார். அவர் இங்கே ரத்தம் சாட்சியெல்லாம் இல்லை பார்க்கிறோம். ஆனால் பிற்காலத்தில் தன் மகன் இயேசுவிலே இந்த புதிய உடன்படிக்கையை நமக்கு அவர் ஏற்படுத்தி தருவார். இதிலே கடவுளுடைய அன்பு நமக்கு மிக அழகாக வெளிப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஒன்றுமே இல்லை, அவர்தான் நம்மை தேர்ந்தெடுத்தார், அவர்தான் நம்மை நினைக்கிறார். நாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் மகள் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இன்றைய முதல் வாசகம் இறைவனுடைய அளவற்ற அன்பை சொல்லுகிறது. அவர் நம்மை தேர்ந்து விடுவித்து நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு மகத்தான செய்தியை சொல்லுகிறது. நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாம் தூசுக்கு சமமானவர்கள், நாம் கீழானவர்கள் என்கிற எண்ணத்தை நாம் கொள்ள தேவையில்லை. நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் நினைவு கூறப்பட்டவர்கள், அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தினை நாம் நம்முடைய உள்ளத்துல இருத்துதல் வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். இறைவனோடு அன்றைக்கு மக்கள் கொண்டிருந்த அந்த இணைப்பு, அந்த ஒப்பந்தம், அந்த உறவு, அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்த பாவத்தால் முறிந்து போகிறது. முறிந்த உறவை ஒட்ட வைக்க, இறைவனோடு இருக்கிற பகையை நீக்கி நம்மை உறவாக்க, நம்மை பாசமுள்ள மக்களாக மாற்ற, நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக்க கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். அங்க அந்த விலங்குகளின் பலி, இங்க கிறிஸ்துவனுடைய பலி. அது அழிந்து போகிற பலி, இது நித்தியத்துக்குமான பலி. இந்த பலியினால் நாம் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆனோம் என்கிற
மாபெரும் உண்மையினை இன்றைக்கு பவுலடியார் நமக்கு இந்த 2ஆம் வாசகத்திலே அழகுபட எடுத்து சொல்லி தருகிறார். அதாவது நாம் இறைவனை அன்பு செய்வதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்பதனை அழகாக சொல்லுகிறார். வசனத்தை பாருங்கள். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் மரண தண்டையிலிருந்து தப்பித்து மீட்பு பெறுவோம் என உறுதியாய் நம்பலாம் என்றோ. இந்த முதல் வாசகம், அந்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த பவுலடியார் இயேசுவில் நாம் பெற்றிருக்கிற இந்த ஏற்புடைமை, இயேசுவில் பெற்றிருக்கிற இந்த மீட்பு, இயேசுவில் பெற்றிருக்கிற இந்த தகுதி நமக்கு மிக நன்றாக அழகாக பெறுகிறது. ஆகவே நாம் இதுல ஒரு ஒப்புரவாகி இருக்கிறோம். அன்பு என்றால் என்ன? நல்லவர்கள் நல்லவர்களை நேசிப்பது அல்லது அன்பு செய்வது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்லவராக மாறுவதற்கு முன்பாகவே நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். பாவியாய் இருக்கிற பொழுதே நான் உங்களுக்காக என் மகனை நான் தந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்மில் சிலர் குற்ற உணர்ச்சியோடு, தோல்விகளோடு, உடைந்த உறவுகளோடு, ஆன்மீக வறட்சியோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நிராகரிக்க வரவில்லை, நான் உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். ஆகவேதான் என் மகனை அந்த சிலுவையிலே நான் தரை வார்த்து பலியாக்கி இருக்கிறேன். அவருடைய அந்த ரத்தம் சிந்துதலினால் நான் உங்களை என் பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக அழகாக சொல்கிறார் பாருங்கள். இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. சாதாரண மகிழ்ச்சி இல்லை. இந்த ரட்சிப்பு மீட்பின் மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி. மற்ற மகிழ்ச்சியெல்லாம் அது வரும் போகும். ஆனால் இந்த மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி. அதை ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவிலே அருளி இருக்கிறார். அப்போ அந்த முதல் வாசகத்தை இந்த புதிய ஏற்பாட்டின் ஒளியில், இயேசுவில் விளைந்த மீட்பின் வழியில் நாம் இதை சிந்தித்து பார்க்க இன்றைக்கு இந்த 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று உறுதிபட நாம் சொல்லலாம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36 முதல் 10ஆம் அதிகாரம் 8 முடிய உள்ள வசனங்கள். இதுல 9:36 38 முடிய நாம் பார்க்கிற செய்தி இயேசுவனுடைய பரிவுள்ளம். இயேசு திரளான மக்களை கண்டு பரிவு கொண்டார். பரிவு அப்படிங்கிற வார்த்தையை அறிஞர்கள் விளக்குகிறார்கள். அது அடிவயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு உணர்வு, ஒரு இரக்கம், ஒரு கனிவு, ஒரு கரிசனை, ஒரு அக்கறை. அதுதான் பரிவு என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஆயரில்லா ஆடுகளைப் போல மக்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு சமுதாய தலைவர்கள் இருந்தார்கள், சமய தலைவர்கள் இருந்தார்கள், அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களைத்தானே நாம் ஆயர்கள் என்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆயர்கள், அந்த மேய்ப்பர்கள், அவர்கள் மக்களை முறையாக மேய்க்கவில்லை. நாம் எசேக்கியேல படித்து பார்க்கிறோமே, தங்களை அவர்கள் மேய்த்து கொண்டார்கள். ஆகவே நானே உங்களிடத்தில் ஆயராக வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதை இங்கே நிறைவேற்றுவது போல் தெரிகிறது. ஆயரில்லா ஆடுகள் போல் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். தங்கள் விஷயங்களைத்தான் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லாமல் ஏழை எளிய மக்களை பற்றி இந்த தலைவர்கள் கரிசனை அக்கறை கொள்வது இல்லை. ஆகவே மக்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ரோமை பேரரசு அவர்களை வாட்டி வதைத்தது, அடிமைப்படுத்தியது, கப்பம் கட்ட வைத்தது. ஆகவே மக்கள் பல விதங்களில் நொந்து நூலாகி கிடந்தார்கள். ஆகவே அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். இயேசு இந்த சூழலை பார்க்கிறார். சமய சடங்குகள் தருகிற அழுத்தம், வரிகள், அரசியல் தருகிற அழுத்தம், சமூக கட்டுகள் தருகிற அழுத்தம், இப்படி அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவேதான் அழகாக சொல்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடை என்ற உடனே இது நிலத்துல அறுவடை, அதுக்கு ஆள் குறைவு என்றல்ல. மக்கள் இன்றைக்கு மனமுடைந்து இருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்த நல்ல தலைமை இல்லை, வழி நடத்த நல்ல கருத்து இல்லை, வழி நடத்த நல்ல போதுமான மெய்ப்பன் இல்லை, வேலையாட்களோ குறைவு. இந்த திருப்பணிக்கு,
இத்தகைய ஆண்டவருடைய பணியை ஆற்றுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. உலகத்துல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? நிறைய செல்வம் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை. நம்மை சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், பல நேரங்கள்ல நாம தனிமையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். நிறைய தகவல்கள் இருக்கின்றன, ஆனால் ஞானம் இல்லை. அதான் சொன்னாங்க, அறிவு வேறு, படிப்பு வேறு. நீங்க படிச்சு பட்டம் பெற்றலாம், அறிவு வேறு. அறிவு என்பது நமக்கு அது உண்டாவது. இன்றைக்கு அப்படித்தான் உலகத்திலே இருக்கிறார்கள் மக்கள். ஆயரில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆகவே இயேசு பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, கரிசனை கொண்டு, அக்கறை கொண்டு அவர்கள் நலனில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறை. அறுவடைக்கு அல்ல பஞ்சம், ஆட்கள் தான் ரொம்ப கொஞ்சம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகிய நம்ம செய்ய வேண்டிய முதன்மையான வேலை என்ன? இறைவேண்டல், புரிதல் வேண்டும். அறுவடைக்கு ஆட்கள் எப்படி? அறுவடையின் ஆண்டவரை நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு எல்லாரும் உடனே பணியில போய் இறங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணிக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது முழந்தாள் படியிட்டு இறைவேண்டல் புரிவது. முதல்ல இறைவேண்டல், அதன் பிறகுதான் பணிக்குள்ள நாம இறங்க முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள்ல இயேசு தம் சீடர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் அளித்தார். பிறகு அந்த 12 பெயர் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த பட்டியல்ல எப்பொழுதுமே பேதுரு முதலிடம் பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவர்தான் 12 திருத்தூதர்களுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக, ஒரு தலைவராக அவர் செயல்பட்டார். பின்னால இயேசுக்கு பிறகு திரு அவையை வழிநடத்துகிற ஒரு தலைவராக அவர் ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்படுவதனை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த 12 சீடர்களுடைய பெயர்கள் பைபிள் நமக்கு சொல்லித் தருவது, கடவுள் நம்மை தன் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே அவர் நினைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், உள்ளங்கைகளில் பொறிக்கிறார், தன் கண்களுக்கு முன்பாக மதிப்பு மிக்கவர்களாக கருதுகிறார். இந்த 12 பேர் பட்டியலை நீங்கள் பாருங்களேன். அவர்களை யாராவது பொறியாளர் இருக்கிறாங்களா? மருத்துவர் இருக்கிறாங்களா? ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? யாராவது பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்களா? சாதாரண சம்பளவர்கள், வரி தண்டுபவர்கள், சாமானியர்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். இது நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லித் தருகிறது. கடவுள் தகுதி உள்ளவர்களை தேர்ந்து கொள்வதில்லை, தகுதியற்றவர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே இங்கு நம்முடைய தகுதிக்காக கடவுளை தேர்ந்து கொண்டார் என்று யாரும் பீத்த முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. எனக்கு அழகு இருக்குது, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆகவே நான் கடவுளுடைய பணிக்கு வந்திருக்கிறேன் என்று அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. கடவுள் உன்னை ஆற்றல் படுத்துவார். அவருடைய பணிக்கு ஆம் என்று சொல்லி நாம் வருதல் வேண்டும். அவர் நம்மை ஆற்றல் படுத்துவார், எம்பவர் பண்ணுவார். அதன் இங்கே மிக முக்கியம். இன்றைக்கும் நாம் அப்படித்தான் இந்த எம்பவரிங் அதுல கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களை, பணியாளர்களை, குருக்களை, திருத்தொண்டர்களை, உபதேசியார்களை, நற்செய்தி பணியாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்களை எம்பவர் செய்ய, நல்ல பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயிற்சி, அந்த பயிற்சி திருச்சபை பற்றிய பயிற்சி, விவிலியம் பற்றிய பயிற்சி, அது மறையுரை ஆற்றுவது பற்றிய பயிற்சி, மக்களிடத்திலே போய் பணியாற்றுகிற பயிற்சி. என்ன பணி அங்க பாருங்க? தீய ஆவிகளை ஓட்டவும். நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையில தீமை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல குருட்டாட்டங்கள் இருக்கின்றன, தீமை இருக்கிறது, சமுதாயத்துல இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறது. முதல்ல அதை விரட்டணும், அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும், அதற்கு எதிராக நாம போராடணும், அதை விரட்டணும். அது உடனே ஓடிவிடாது. அதெல்லாம் ஒரு பைய விரட்டின 7 பை சேர்ந்து உள்ள உட்கார்ந்து இருக்கும். அதற்கெல்லாம் திட்டமிட்டு அழகாக செய்தல் வேண்டும். அந்த பவரிங் அவர் கொடுக்கிறார். நோய் நொடிகளை குணமாக்கவும். இன்றைக்கு பல வகையான நோய் இருக்கிறது. ஆமா, நோய்கள், அந்த நோய்களை நாம் குணமாக்குத அந்த திருப்பணி, அதனை நாம் செய்ய அவர் இங்கே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவேதான் அடுத்து 5 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள்ல திருத்தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்படுதல் அது மிக முக்கியமான, அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு குறிப்பு வருகிறது. என்ன குறிப்பு வருகிறது?
பிற இனத்தவரின் எப்பகுதிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், சமாரியாவில் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன இஸ்ரேல் ஆடுகளாகி இஸ்ரேல் மக்களிடத்திலே செல்லுங்கள், இடத்திலே போய் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் அப்படின்னு அவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். இங்க நமக்கு இது முரணாக தெரிகிறது. இயேசு அனைவருக்குமானவரா அல்லவா? அவரே இப்படி சொல்லுகிறார். அவர் இங்கே மற்றவர்களை புறக்கணிக்கவில்லை. நம்முடைய பயணத்துல, நம்முடைய பணியில ஒரு திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் அந்த திட்டத்தோடு முன்னேறி செல்லுதல் வேண்டும். அந்த திட்டம் இல்லாமல் நாம் முன்னேறி போகவே முடியாது. ஆகவே முதல்ல இது. பிற்காலத்தில் அவர் சொல்லுவார், உலகமெங்கும் செல்லுங்கள், எல்லா இனத்தவரையும் சீடராக்குங்கள். இதே மத்தேயு 28:20 அவர் சொல்லுவார், எல்லா இனத்தவரையும் சீடராக்குங்கள். அவ எல்லாருக்கும் போய் நற்செய்தி சொல்லுங்கள், எல்லாரையும் சீடராக்குங்கள் என்கிற கட்டளை அவர் கொடுப்பார். ஆனால் இப்பொழுது நீங்கள் முதல்ல பணி போகிற பொழுது இப்படி இந்த இடத்திற்கு பணி ஆற்றுங்கள் என்று அவர் சொல்லுவார். நான் குருமானவராக இருந்த பொழுது மெய்யியல் 1ஆம் ஆண்டு முடித்துவிட்டு நான் கோடை விடுமுறை பணிக்காக கழுகுமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அருட்தந்தை பி அமல்ராஜ் நற்செய்தி பணியில் ஒரு முன்னோடி, அவரிடத்துல நான் போய் சேர்ந்தேன். அப்போ அவர் முதல்ல எடுத்த உடனே எனக்கு சொன்னது இன்றைக்கும் மறக்கவே மறக்காது. பிரதர், நீங்கள் கொண்டு இருக்கிற சூட்கேஸை துறை வச்சிருங்க, இந்த பையில துறை வச்சிருங்கன்னு சொல்லி எனக்கு கையில் ஒரு மஞ்சள் பையை கொடுத்து 2 காவி வேஷ்டி, 2 காவி சட்டை, ஒரு காவி துண்டு, ஒரு பைபிள் கையில் கொடுத்து, நீங்கள் என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-70 ஊர் இருக்குது, எல்லா ஊருக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கலாம், முடிச்சுட்டு 1.5 மாதம் கழிச்சு இங்கே வந்து உங்கள் பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எந்த கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகக்கூடாது, எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, எந்த கான்வென்ட்லையும் போய் தங்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் போய் படுக்கக்கூடாது, நீங்கள் மற்ற இடங்களில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறார். கையில் 5 பைசா கிடையாது, போய் அனுப்புங்க, போங்க. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். கையில் பணம் இல்லாமல் எப்படி? கடவுளை நம்புறீங்களா இல்லையா? பராமரிப்பை நம்புறீங்களா இல்லையா? அவர் பராமரிப்பார் நம்புறீங்களா இல்லையா? உங்க கூட 1-2 பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க போய் ஒரு அனுபவம் பெற்றுவாங்க என்று அனுப்புறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய அனுபவம் அதுதான். எனக்கு ஒரு நாள் எந்த குறைவும் இல்லை. ஊர்ல எல்லாரும் அன்பா வரவேற்று சாப்பாடு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கிணத்துல இறங்கி நாங்கள் குளிச்சு கொள்வோம், அங்கே தங்கி கொள்வோம், மரத்தடியில தூங்குவோம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில்ல இங்கதான் நாங்கள் போய் படுத்து கிடப்போம். அந்த ஊர்ல போய் நற்செய்தி சொல்லுவோம். நாங்கள் அவ்வாறு நற்செய்தி சொல்லி நற்செய்தி அறிவித்து ஒரு ஊர் முழுக்க இன்றைக்கு கிறிஸ்தவராக மாறி இருக்கிறார்கள். அந்த ஊர்ல அவ்வளவு பகை இருந்துச்சு, இந்த பகையெல்லாம் சரியாகி இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி பணியில் உருவான ஒரு ஊர் எனக்கு மறக்கவே மறக்காது. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, அப்படித்தான் அவர் நமக்கு சொல்லுகிற செய்தி, கடவுளுடைய பராமரிப்பை நம்பி செல்லுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. நாம் நம்முடைய, மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த வாரத்தில் சொன்னேன், அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய செல்வம், செல்வாக்கு, இதை நம்பி அல்ல, மாறாக நாம் கடவுளுடைய பராமரிப்பை நம்பி நாம் செல்லுதல் வேண்டும். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். ஆகவே நீங்கள் செல்லுங்கள். அப்படி போகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு நீங்க பறைசாற்றுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் போய் என்ன சொல்றாங்க? ஆஹா, உலகம் அழிய போகிறது, ஏ பாவியே, ஏ அஞ்ஞானியே, ஏ சிலை வழிபாட்டுக்காரனே, ஏ அப்படியே இப்படியே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல. இங்க நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் அந்த கடவுள் நம்பிக்கையை குறைத்து மதிப்பிடவே கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட இந்த கடவுளை நாம் அவர்களுக்கு முறையாக உரையாடல்கள் வாயிலாக சரியாக நாம் தெரிவிக்க வேண்டுமே அல்லாமல் நாம் அவர்களை குறை சொல்லக்கூடாது. ஆகவேதான் சொல்லுகிறார், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, உலகம் அழிய போகிறது, நீ பாவியா இருக்கிற, அப்படி இருக்கிற, அப்படி பேசாத, எதிர்மறையா பேசாத, நேர்மறையா பேசு என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதும் அவர் அழகாக சொல்லுகிற வார்த்தை, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். நலம் குன்றியவர்கள் உடல் நலத்தில் மட்டுமல்ல, உள்ள நலத்தில், சமூக நலத்தில் குன்றியவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வாழ்வின் விளிம்பில் இருக்கிறவர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பல விதத்துல இருக்கிறாங்க. கைம்பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, 3ஆம் பாலினத்தவர் இருக்கிறாங்க. இப்போ நற்செய்தி பணி அப்படிங்கிறது இன்னைக்கு மேடை போட்டு பேசுறதாக இருக்கிறது. ஒரு ஊருக்கு போகிறோம், ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க, அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சாதாரண தொழிலாளிகள், அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்ற குழுக்களை நாம் பார்த்து செய்து நற்செய்தி பணி ஆற்றுதல் வேண்டும். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். இங்க அவநம்பிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. மக்களுடைய உள்ளத்துல நம்பிக்கை இறந்தது, உயிர்க்கவில்லை. நிறைய பேர் செத்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
அவர்களுக்கு உயிர்ப்பு நாம் வழங்குதல் வேண்டும். அவர்களை உயிர்த்தெழச் செய்தல் வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இன்னைக்கு சமயம் பெரிய வணிகமாக மாறி போய்விட்டது. அரசியல் ஒரு பெரிய வியாபாரம் இன்றைக்கு, திரைப்படம் ஒரு பெரிய வியாபாரம் இன்றைக்கு. அதை போல சமயம் பெரிய வியாபாரம். சமயத்துல எவ்வளவு வியாபாரம் நடக்கிறது நீங்கள் பாருங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய நற்செய்தி பணி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியது. இயேசுடைய நற்செய்தி பணி, இயேசுடைய மீட்பு எளிமையானது. அதை பணத்துக்கு காசுக்கு என்று நீங்கள் அதற்கு விலை நிர்ணயம் செய்யாதீர்கள். அதை மிக தெளிவாக ஆண்டவர் இங்கே அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய வாசகத்திற்கு உள்ளே இறங்கி பல படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற பல தவறுகளை நாம் திருத்த முடியும். நம்மை சுற்றி அவ்வளவு தீமைகள், நம்மை சுற்றி அவ்வளவு தவறான கண்ணோட்டங்கள், பார்வைகள், செயல்பாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாம் சரி செய்தாக வேண்டும். மத்தேயு இந்த நற்செய்தியை எழுதுகிற அந்த பாணியை நீங்கள் பாருங்கள். 5, 6, 7 அதுல மலைப்பொழிவு, 8, 9 ஆண்டவர் இயேசுனுடைய புதுமைகள், புதுமைகள் அதை சொல்லிவிட்டு 9ஆம் அதிகாரத்துல அவர் அழைப்பை விதைக்கிறார். மிக முக்கியமான ஒரு சந்திப்புல இந்த பகுதி இடம்பெறுகிறது. நாமும் இப்போ பாஸ்கா காலம் முடித்து கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை முடிச்சு இப்போ புது காலத்திற்குள் நுழைகிறோம். ஆகவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நமக்கு இந்த வாசகம் அழகாக வருகிறது. இயேசுனுடைய பரிவுள்ளத்தை நாம் கொண்டிருக்கவும், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவும், ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை இலவசமாக மக்களுக்கு வழங்கவும் நாம் முன்வருவோம். ஆகவே இன்றைய 3 வாசகங்களும் நம்மை முத்தாய்ப்பாய் அழைக்கின்றன. கடவுளுடைய அன்பை ருசிக்க சொல்லுகிறது, இயேசுவில் நாம் பெற்றிருக்கிற அந்த மீட்பை அனுபவிக்க சொல்லுகிறது, நாம் பெற்றிருக்கிற இந்த பேரின்பத்தை புறப்பட்டு சென்று நாம் பறைசாற்ற வேண்டும் என்று அது நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே இந்த ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு இறைவனுடைய அன்பை ஏற்று அதை பிறருக்கு பறைசாற்றுகிறவர்களாக, இயேசுவினுடைய மீட்பில் நிலைத்து நின்று சான்று பகர்வர்களாக வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.